இப்படியே போச்சுன்னா நம்ம மகன் நமக்கு இருக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஒரு நிமிஷம். வெளியில போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கேட்குறேன். எங்க போறீங்க? இல்லை, நீங்க முக்கியமா எங்கேயும் போலன்னா உங்களை நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதான் கேட்டேன். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி பம்பிட்டு பேசுற? நான் நல்லவனா இல்லை கெட்டவனான்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் மச்சான். என்ன மச்சான் கூப்பிடாதான்னு சொல்லியிருக்கேன். உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணலனாலும் நீங்க எனக்கு மச்சான் முறை தான் வேணும். இப்போ என்ன வேணும் உனக்கு? உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். எங்க? இங்க பக்கத்துல தான். எதுக்காக? நேரில் வாங்கல, உங்களுக்கே தெரியும். எதுக்காகன்னு சொல்லு. உங்க பாவத்துக்கான பாவ மன்னிப்பு தேடணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்குன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அதுக்காக தான் மச்சான் நீங்க என் கூட வரணும். முதல்ல நீ அடுத்தவங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கான மன்னிப்பை தேடு, அப்புறம் வந்து மத்தவங்களுக்கு சொல்லலாம். போடாங்க மச்சான். டேய் மச்சான் விடுடா. மச்சான் விடுறான்றல. மச்சான் இருங்க மச்சான், ஒரே நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க மச்சான். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன் மச்சான். நீங்க என் கூட பழக வேண்டாம், பேச வேண்டாம். ஆனா இந்த ஒரே ஒரு முறை எனக்காக என் கூட நீங்க வரணும். உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் மச்சான். ப்ளீஸ் மச்சான். எனக்காக இல்லைனாலும் அத்தைக்காகவும் மாமாக்காகவும் மீனாட்சிக்காகவும் வாங்க. வரேன், ஆனா சரியா 1/2 மணி நேரம் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருப்பேன். நீங்க வாங்க மச்சான், எனக்கு அது போதும். மச்சான் வந்து உட்காருங்க. நீங்க கேப் விட்டே உட்காருங்க மச்சான், என்ன தொட வேண்டாம். உட்காருங்க. என்னையும் மதிச்சு என் கூட வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மச்சான். டேய் போடா. இறங்க மச்சான். இப்ப எதுக்குடா என்ன தென்காசி கூட்டு வந்திருக்க? காரணமா தான், இறங்குங்க. அட இறங்குங்க மச்சான். என்ன இன்னும் காணோம்? வழக்கமா இந்த நேரத்துக்கு தானே வருவாங்க. டேய் இங்க எதுக்குடா என்ன கூட்டு வந்திருக்க? அதான் சொன்னேனே மச்சான், உங்க பாவத்துக்கான பரிகாரம் தேடுறதுக்கு. பாவ மன்னிப்புனதும் கோயிலுக்கோ இல்லை சர்ச்சுக்கோ கூட்டிட்டு போவேன்னு நினைச்சிங்களா? அதான் இல்லை. உங்க பாவத்துக்கான பரிகாரம் இங்கேதான், இந்த தென்காசியில தான் இருக்கு. அப்படின்னா? ஐயோ, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்காத கதையால இருக்கு. இவ்வளவு தூரம் பொறுமையா வந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் மச்சான். என்னன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்குன்னு பார்த்து இம்புட்டு லேட் ஆகுது. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே வெயிட் பண்ணோம்? ஒரு 5 நிமிஷம் மச்சான். உன் பேச்சை கேட்டு உன் பின்னாடி வந்த பாரு, என்ன சொல்லணும்டா? போடாங்க மச்சான். மச்சான் ஒரு 5 நிமிஷம் மச்சான். இவ்வளவு தூரம் வந்தது வந்துட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் மச்சான். மச்சான் மச்சான் நில்லுங்க மச்சான்.
மச்சான், உங்க பாவத்துக்கான பாவ மன்னிப்பு வந்தாச்சு மச்சான். கொஞ்சம் அங்க பாருங்க. ஐஷு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா நில்லு. ஐஸ்வர்யா நீ ஐஸ்வர்யாவா? நான் ஐஸ்வர்யாலாம் இல்லைங்க. நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இல்ல இருக்கீங்க. ஐஸ்வர்யா நீ எப்படி? நான் ஐஸ்வர்யாலாம் இல்லைங்க. இல்ல ஐஷு ஐயோ வேட்டையா வேட்டையா 1 2 3 4 5. டேய் இன்னும் 3 விரல் எம்டியா இருக்கே. டேய் என்னடா எதுவுமே சொல்லாம நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட? ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஆளை பாக்குறீங்க. கண் கலங்கி ஃபீல் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். கதறி கதறி அழ வேண்டியதெல்லாம் இருக்கும். அதான் பக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு உங்களை ஃப்ரீயா விட்டு வந்துட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும்டா. ஐஸ்வர்யா எப்பறா இங்க? என்னடா? அவங்க ஐஸ்வர்யா தான், ஆனா ஐஸ்வர்யா இல்லை. புரியல. அவங்க பேரு துளசி. இந்த ஊர்ல தான் இருக்காங்க. என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? எப்படி அந்த துளசி செத்து போன ஐஸ்வர்யா மாதிரியே இருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க? அதுக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்கு மச்சான். துளசி வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் அந்த அன்பரசோட பொண்ணு தான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையா இருக்கு மச்சான். என்ன? எல்லா பெரிய மனுஷனுக்கும் மூத்த வீடுன்னு ஒன்று இருந்தா சின்ன வீடுன்னு ஒன்று இருக்கும்ல. துளசி யாருக்கும் தெரியாத அன்பரசோட இளைய சம்சாரத்தோட பொண்ணு. பல வருஷத்துக்கு முன்னாடியே அன்பரசோட அராஜகம் குணம் பிடிக்காம அவரை விட்டு பிரிஞ்சு வந்து இந்த ஊர்ல இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா யாரு, அவங்க புருஷன் யாருன்னு இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. தான் அப்பா யாருன்னு அந்த துளசிக்கும் தெரியாது. எங்க இளைய சம்சாரத்தோட விஷயம் பாண்டிக்கு தெரிஞ்சு அவன் சண்டைக்கு வரணும்னு பயந்துகிட்டு அன்பரசும் பல வருஷமா இந்த விஷயத்தை ரகசியமாவே வச்சிருக்காரு. இவங்களை வந்து பார்க்கறதும் இல்லை, பேசுறதும் இல்லை, பொட்டும் இல்லை, உறவும் இல்லை. கல்யாணத்தன்னைக்கு நான் யார்கிட்ட ஃபோன் பேசினேன்னு எல்லாரும் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருந்தாங்கல்ல.
நான் வேற யார்கிட்டயும் பேசல, துளசியோட அம்மா கிட்ட தான் பேசினேன். செத்து போன காதலி திரும்பவும் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது எல்லாருக்கும் நடக்காது மச்சான். உங்க ஐஸ்வர்யா எங்கேயும் போல, இங்கே தான் இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்க. இனியும் அவங்களை இறந்துட்டதா நினைச்சு, தப்பு பண்ணிட்டதா நினைச்சு குற்ற உணர்ச்சியில குடிச்சிட்டே இருக்காம உங்க பாவத்துக்கான பரிகாரத்தை தேட பாருங்க. நான் வரேன் மச்சான். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நீ துணியை தொடறது ஏதோ என்ன தொடர மாதிரியே இருக்கு. முதல்ல அதை கீழே போடுங்கிறல்ல. ஐ, அப்படியா இருக்கு? அத்தை, வா வேட்டையா. என்னத்த ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அத்தை. என் பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா இருக்கேன்னு தான் கவலைப்படுறேன். ஊர் முழுக்க நேத்து வைத்தி குடிச்சிட்டு கீழே விழுந்ததை பத்தி தான் பேசுறாங்களாம். பகல் நேரத்துல இப்படி கண்ணுமணி தெரியாம குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இனி அவன் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ தெரியல. அத்தை, வைத்தி மச்சான் வாழ்க்கையை பத்தி இனி நீங்க கவலையே படாதீங்க. அவர் ரூட்டை கிளியர் பண்ணி விட வேண்டியது என் பொறுப்பு. இன்னைக்கு தான் அவருக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே அவர் நம்ம வழிக்கு வருவார். அப்படி என்னடா பண்ண? நான் நினைச்சபடியே நடக்கட்டும், அப்ப சொல்றேன். உங்க மகனோட வாழ்க்கை சூப்பரா மாறும் பாருங்க. அப்போ உன் வாழ்க்கை? என் கவலை உன்னை பத்தியும் தான் வேட்டையா. என்ன அமைதியாயிட்ட? என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை. அதான். மீனாட்சி என்னதான் சொல்றா? உன்கிட்ட ஏதாவது பேசுறாளா? உடனே அவன் மனசு மாறுவான்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது அத்தை. அப்படி எதிர்பார்க்கறதும் தப்பு. அது மட்டும் இல்லாம நானே இப்பதான் ஒரு தெளிவான முடிவெடுத்து அவகிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். பாப்போம். முதல்ல அவ ஏறெடுத்து என் முகத்தை பார்க்கட்டும் அத்தை. அதுக்கப்புறமா பேசுறத பத்திலாம் யோசிப்போம். ஆமா, நைட்டு நீ ரூம்ல தானே தூங்குற? இல்ல மொட்டை மாடி அப்படி ஏதாவது? இல்ல அத்தை, ரூம்ல தான் தூங்குறேன். ஆனா அவ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல. புரியல. அவ கட்டில படுத்துப்பா, நான் தரையில படுத்துப்பேன். நீ ஏன்டா தரையில படுக்கணும்? அவ கட்டில ஒரு மூலையில படுத்தா நீ ஒரு மூலையில படுத்துக்க. என்னடா? இல்ல அத்தை, தூக்கத்துல நான் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன். இப்போதைக்கு நான் தரையில படுக்கிறதா நல்லது. சரி, நீயாவது அவகிட்ட ஏதாவது பேசுறியா? பார்க்கும்போதெல்லாம் பழையபடி பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் பேச ஆரம்பிச்சதும் அவ கேட்கறதே இல்லை. கோவப்பட்டு இடத்த காலி பண்ணிடுறான். அப்புறம் எங்கிட்ட இருந்து பேசுறது? ஏதாவது செவுத்துக்கிட்ட தான் போய் பேசணும். ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வரக்கூடாது? வெளியூரா? என்னத்த சொல்றீங்க? ஆமாண்டா, ரெண்டு பேரும் ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது ஹனிமூன் போயிட்டு வாங்க. சாதா மூணுக்கு இங்க வழியை காணோமா? இதுல ஹனிமூனுக்கு எங்க போறது? நடக்கிற கதையை பேசுங்க அத்தை. டேய், ஒரு வாரம் நீங்க ரெண்டு பேரும் தனியா எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா அவளும் நீயும் 24 மணி நேரமும் தனியா இருந்துதான் ஆகணும். ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் பார்த்துதான் ஆகணும். கூட மாட பேசிதானடா ஆகணும். நான் சொல்றத கேளுடா. மீனாட்சியை நீயும் எங்கேயாவது ஒரு வாரத்துக்கு ஹனிமூன் போயிட்டு வாங்க. நிலைமை கொஞ்சமாவது சுமூகமாகும்ல? என்ன வேட்டையா யோசிக்கிற? இல்ல, ஹனிமூன்லாம் போகணும்னு சொன்னா அவ வரணும்ல அத்தை. முதல்ல போறதுக்கு நீ சம்மதம் சொல்லு, அப்புறம் அவ சம்மதத்தை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். சரி அத்தை, நான் மீனாட்சி கிட்ட பேசி பார்க்குறேன். இப்போ அவ எங்க இருக்கா? அவளோட ரூம்ல தான் இருக்கா. சரி, அப்ப நான் ரூமுக்கு போறேன். ம்.
துணியை தொடறது ஏதோ என்ன தொடற மாதிரியே இருக்கு. முதல்ல அதை கீழே போடுங்கிறல்ல. ஐ அப்படியா இருக்கு? மீனாட்சி, ஏய், இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்த? ஏன்டா என்னாச்சு? எதுக்காக எடுத்தேன்னு கேட்டேன். வெளியில வெயில் சுள்ளுன்னு அடிச்சிட்டு இருந்தது. சேலையெல்லாம் நல்லா கலரா இருக்கே. ரொம்ப நேரம் வெயில காஞ்சிட்டு இருந்தா வெளுத்து போயிடுமேனு ஒரு அக்கறையில எடுத்துட்டு வந்தேன். முதல்ல அதை கீழே போடு. தோச்ச துணி மீனாட்சி, கீழே எல்லாம் போடக்கூடாது, அழுக. கீழே போடு. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இதுல என்ன இருக்கு? நீ துணியை தொடறது ஏதோ என்ன தொடற மாதிரியே இருக்கு. முதல்ல அதை கீழே போடுங்கிறல்ல. ஐ அப்படியா இருக்கு? ஏய், அப்படி பண்ணாத. முதல்ல என் துணியை கீழே போடுன்னு சொல்றேன்ல. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாம உனக்கு தானே. கீழே போடுறா. சரி போட்டேன் போட்டேன் போட்டேன், எல்லாத்தையும் போட்டேன். ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறிய? கொடியில உன் சேலையும் என் வேட்டையும் ஒன்னா காய போட்டு கிளிப்பு போட்டிருந்தாங்க. அதை பார்த்துருந்தா என்ன ஆயிருப்பியோ? எங்க போறாயோ? ஐயோ, எதுக்குடா தண்ணி எல்லாம்? ரூம் கிளீன் பண்ண போறியா? ஐயோ மீனாட்சி, அது ஏற்கனவே துவைச்சாச்சு, திரும்ப ஏன் துவைக்கிற? ஏய், எல்லாம் எனக்கு தெரியும், வாய் மூடு. ஓ, என் கை பட்டுருச்சுன்னு உங்க துணியை திரும்ப துவைக்கிறீங்களாக்கும். ரொம்ப தான் நியாயமா பார்த்தா இந்த சேலையெல்லாம் நான் எரிச்சிருக்கணும். ஆனா இதெல்லாம் மைனா வாங்கி தந்த சேலை, அதனாலதான் எரிக்காம விட்டுருக்கேன். வா, நான் ஒரு கோவம். எப்பா மீனாட்சி, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. ஆனா நான் பேசணும் மீனாட்சி. நீ பேசணும்னா தனியா நின்னு செவத்தோட பேசிக்கோ. நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் தானே? முடியாதுங்கறல. சத்தியமா ஒரே ஒரு நிமிஷம் தான். வெறும் 60 செகண்ட் நான் பேசுறது கேளு, அப்புறம் போயிட்டே இரு. 60 செகண்ட் இல்லடா, ஒரு செகண்ட் கூட உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி போ, அப்புறம் நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. உன்கிட்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்கு நீ கோஆபரேட் பண்ண மாட்டேற. இனி என்ன பண்ண முடியும்? நானே முடிவு எடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன படலங்க முடிவு எடுக்க போற நீ? பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் கூட பேச முடியாதுன்னு சொன்னல. உன்னை ஒரு வாரத்துக்கு என்கிட்ட மட்டுமே பேச வைக்க போறேன். பாக்குறியா? என்ன மிரட்டுறியா? மிரட்டெல்லாம் இல்ல மீனாட்சி, சவால். உன் கூட ஒரு வாரத்துக்கு பேச போறேன். யா, அதுவும் தனியா. அது நான் செத்தாலும் நடக்காது. டேய், அப்படி என்னடா பண்ண போற? வெயிட் அண்ட் வாட்ச் மீனாட்சி. உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா இரு மீனாட்சி. மாமா கூட ஒரு வாரம் தனியா பேசலாம், பழகலாம், திரும்பவும் பேசலாம். அப்புறம் அப்புறம் ஏய், டேய், என்ன சொல்லிட்டு போறான்? ஒருவேளை ஹனிமூன் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவானா?
சேச்சே அப்படிலாம் இருக்காது. நான் ஒருத்தி ஒரு நிமிஷம் என்னன்னு பேசி தொலைச்சிருக்கலாம். இப்போ ஒரு வாரம் என்ன பண்றது? கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆக போகுது. இந்த காலத்துல புதுசா கல்யாணம் ஆனவங்க எங்கேயாவது வெளியூர் போறது சகஜம் தானம்மா. அந்த மாதிரி நீயும் மாப்பிள்ளையும் ஒரு வாரத்துக்கு வெளியூர் போயிட்டு வரலாம்ல. அது 2 பேரும் ஒரு வாரத்துக்கு ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் தான் பேசணும்னு கேட்டேன், கேட்டியா? இப்போ பாரு, ஒரு வாரத்துக்கு என் கூட ஹனிமூன் வர மாதிரி ஆயிடுச்சு. போச்சா போச்சா.